செசா ஆல்கரியா அப்படின்னா எஜிப்தில் குட் ஆஃப்டர்நூன் அர்த்தம். ஸோ மதிய சாப்பாடுக்கு வந்தாச்சு லஞ்சுக்கு. ஸோ லஞ்சுக்கு பாருங்கள், இவ்வளோ தாங்க லஞ்சு. ஸோ நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஊர் காசுக்கு வந்து 900 சில்லற. ஸோ நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஆமாம், ஏன்னா வந்து இங்கத்தி ₹1 நமக்கு வந்து ₹1.92. சரி, நான் லஞ்சு ஆர்டர் பண்ணேன். ஒரு மெனு ஒன்று பார்த்து ஆர்டர் பண்ணால் அது கிடைக்கிறதே பார்த்தா ஒரு ஃபிஷ் ஃபேஸு, 4-5 உருளைக்கிழங்கு பீஸு, 2 ப்ரக்கோலி, அப்புறம் ஒரு சட்னி. சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு கொஞ்சம் தயிர், அதில் வந்து பார்த்தா சின்ன தக்காளி, இங்கே மூக்கடலை கொண்டக்கடலை போட்டு ஒரு சின்ன சட்னி, அது லைட் ஸ்வீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளிமெண்ட்ரியில் இன்னும் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி 2 பண்ணு நான் சாப்பிட்டுட்டேன், ஒரு ஸ்டிக்கும் ஒன்று சாப்பிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இல்லை. ஸோ இது தான் இங்கே லஞ்சு. ஸோ ரைஸ் கிடையாது, நம்ம ஊர் சப்பாத்தி கிடையாது, இது இங்கே ஒரு லஞ்சு. இல்லைங்களா? ஸோ எப்படி இருக்குது பார்க்கறதுக்குள்ள? ஹாய், நான் உங்கள் சுரேஷ். ஸோ எஜிப்து வந்து இன்றைக்கி 2வது நாள். சாப்பாடு நல்லா தான் இருக்குது. நல்லா இல்லைன்னா எதுவுமே சொல்ல முடியாதுங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நமக்கு சிக்கன் வேணால் சிக்கன் கிடைக்குது, ஃபிஷ் வேணால் ஃபிஷ் கிடைக்குது. பட் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் கம்ப்ளீட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ஸ்பெஷலாக ஏதாச்சும் சொல்லி ஆர்டர் பண்ணலாம். பட் ஆனால் இவங்க மெனுவில் அது இருக்காது. இதுக்கானது ட்ரை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, ஓகே, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ வந்துட்டோம், சாப்பாடு நல்லா அப்படின்லாம் சொல்லிட்டு முடியாது இல்லையா? சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து கூட வந்து பெப்பர், முழு பெப்பர் தான் கொடுப்பாங்க. முழு கல்லுப்பு, ராக் சால்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை வச்சு இதை திருவணும்னு வச்சுங்க, பாட்டிலில் பிடிச்சிட்டு திருவினா. ஸோ பெப்பர் வந்து தூளை கொட்டும். அதே மாதிரி தான் சால்ட்டுக்கு இந்த கப்பு பிடிச்சி திருவணும்னு வச்சுங்க, கல்லுப்பு வந்து உடஞ்சி, ராக் சால்ட் வந்து உடஞ்சி நமக்கு சால்ட்டாக கொட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ செட்டப்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? எனக்கு பிடிச்சிருக்கு, சாப்பிட்டுட்ருக்கேன். சரிங்களா? மற்றபடி எனக்கு எதுவும் இந்த ஒவ்வாமை, அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். சரிங்களா? ஸோ லஞ்ச் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னர் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ சால்மன் ஃபிஷ், good. Nice, very nice. ரொம்ப நல்லா இருக்குது. பொட்டேட்டோ சூப்பராக இருந்திருக்கு. எல்லாமே கிரில் தான், எதுவுமே ஃப்ரை கிடையாது. Awesome. Some chutney.
இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒரு சின்ன தக்காளி சாப்பிட்டு பார்ப்போமா? ஸோ இந்த தக்காளியை நம்ம மறந்துட்டோம். இது சுத்தமான பியூர் சால்மன் ஃபிஷ்ஷுங்க. ரைஸ் கிடையாது லஞ்சுக்கு. ஸோ இந்த சால்மன் ஃபிஷ்ஷை வந்து அந்தளவுக்கு எனர்ஜி கொடுத்துருமா. கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு கம்மியாக இருக்குது. சால்ட்டு கட்டுறது தெரியும் உங்களுக்கு. இந்த ட்ரிப்பில் சால்ட், ராக் சால்ட், ஒரிஜினல் சால்ட். பெப்பர் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சு முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரைட், அடுத்து வேறு என்ன புதுசாக வெரைட்டிஸ் இருக்கும் அதை ஆர்டர் பண்ணலாம், சாப்பிட்லாம் சரிங்களா. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி இவ்வளோ பன்னு இவ்வளோ இது இருந்துச்சுன்னு வச்சுங்க. நம்ம ஊரில் இதுக்கு ஒரு இரநூறுபாய்கிட்ட சார்ஜ் பண்ணிட்டுவாங்க. பட் அதனால் இது எல்லாமே இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி தான். எந்த கடைக்கு போனாலும் பன்னு கொடுத்துட்றாங்க. வெள்ளை எள்ளு, இங்கே பார்த்தா எல்லாமே வந்து தயிர் மேலே என்னன்னு தெரியுதுங்களா, ஒரு ஆயில் மாதிரி இருக்குங்களா, இந்த ஆலிவ் ஆயில். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஆலிவ் ஆயிலும் ஹனியும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஆலிவ் ஆயில் கம்பல்சரி யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஹனி வந்து அவ்வளோ நல்லதுன்றாங்க உங்கள் உடம்புக்கு. சரி, நான் எது சாப்பிட்டாலும் சரி அதுக்கு எதாவது கொஞ்சம் ஹனி வந்து எனக்கு மேலே என் பிளேட்டில் அந்த சாப்பாட்டுக்கு மேலே ப்ரெட்டுக்கு மேலே ஹனி ஊற்றிட்டு போயிடுறாங்க. கிட்ட சார் ரொம்ப நல்லது, ஹனியை சாப்பிடுங்க சார் அப்படின்றாங்க. நம்ம இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்றோம். எது நமக்கு தேவையில்லை, எது நமக்கு பிரச்சனை வருதோ அதை மட்டும்தான் சாப்பிட்றோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குண்டாக தான் இருக்காங்க. ஒருத்தரை கூட மெலிசாக பார்க்கவே முடியல. ரொம்ப ரேராக இருக்குது மெலிசாக லீனாக இருக்கிறவங்கள. எல்லாமே குண்டாக தான் இருக்காங்க, ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. சாப்பாடு அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது. சாப்பாட்டுக்கு ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் தராங்க. பாயில் இல்லை ப்ளஸ் என்ன சொல்கிறது க்ரில் இதை வச்சு தான் சாப்பிட்றாங்க. அதுக்கு நம்ம அந்த எண்ணெய்க்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற காசை க்ரில் பண்ணி ஏதாச்சும் கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணி செலவு பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட்டு பில் ஜாஸ்தி ஆகிடும், ஐயோ இது ஆகிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அதை நம்ம சாப்பிட்றதில்ல. தேவையில்லாத எண்ணெய் ஊற்றி கேஸை வச்சு பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்றோம். ஸோ ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இங்கே வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே பாடம், எகிப்தில் வந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ வீட்டுக்கு வந்ததும் இந்தியாவுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு அதை தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் வந்து சொல்ல போகிறேன் எங்கள் வீட்டில். ஸோ பார்ப்போம் சரிங்களா. ஸோ நான் முடிச்சிட்டேன் லஞ்சு. ஸோ மேக்ஸிமம் இங்கே போவேன்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங்க்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பக்கத்தில் அழகாக. ஸோ அங்கே போவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சரிங்களா. சாப்பிட்டு உடனே போக முடியாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம். ஸோ இங்கத்தி டைம் வந்து எப்படின்னா 2.5 hours நீங்கள் இந்தியாவில் முன்னாடி இருக்கும், 2.5 hours இங்கே பின்னாடி இருக்கும். இப்போ அரௌண்டு 3 o'clock ஆக போகுது. எஸ், அரௌண்டு 3 o'clock இங்கே ஆக போகுது. ஸோ அங்கே 5:30 சரிங்களா நம்ம இந்தியா டைம். ஃபஸ்ட்டு வந்த அன்றைக்கி அங்கேருந்து வந்த டைமிங்க்கு இங்கே வந்துட்டதும் இங்கே வெயிலாக தான் இருக்குது. ஆனால் என்னால் முடியல, நான் தூங்கிட்டேன், சீக்கிரமாக படுத்துட்டேன். ஏன்னா பிகாஸ் அந்த டைமிங் அந்த உடம்பு வந்து அப்படி தான் அந்த இதில் தான் இருந்துச்சு. ஒரு 2 days ஆனதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சு. ஸோ இங்கத்தி டைமிங் ஏற்ற மாதிரி தூங்குறது, இங்கத்தி டைமிங் ஏற்ற மாதிரி எழுந்திரிக்கிறது 2 days போதும். 2 daysக்கு அப்புறம் நம்ம சரியாக போயிடுது. இங்கத்தி இதுக்கு வந்து நன்றிக்கு தமாம். ஸோ என்ன சொல்லணும், தமாம்னு சொன்னால் நன்றின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை ஸ்காரியா
சுக்ரியான்னு சொல்லிட்டு இந்த பிரசாந்த் படத்தில் வந்துச்சு இல்லையா, அது வந்து ஷக்காரியா. ஷக்காரியானா நன்றி அப்படின்னு சொல்லிட்டார். வி வில் மீட் அகைன். தேங்க்யூ. பை பாய். சுரேஷ்.